தூத்துக்குடியில் அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, கொலை, போதைப் பொருட்கள் கடத்தல் என அதிகமாக நடந்து கொண்டிருக்க, கடத்தலுக்கு சம்பந்தமான ஒருவன் என்கவுண்டர் என்ற நியூஸ் வருது. போதைப் பொருள் கடத்தல் கும்பல் ஒன்றை காட்டுறாங்க. அங்க ஒரு வில்லனையும் காட்டுறாங்க. அவன் திமிரா நம்மள ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, அப்ப ஹீரோ என்ட்ரி. ஒரு ஃபைட் நடக்குது. ஹீரோ அந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணமா ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவர் தான் பேட்டரி. இந்த கதையில் ஹீரோ எஸ்பி ஆதியனா வர்றாரு. பேட்டரி பகத் பாசிலா வர்றாரு. இங்கிட்டு சரண்யான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. அவங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்குறாங்க. அவங்க ஸ்கூல்ல ஒரு ரூம்ல போதைப் பொருள் இருப்பதை பார்த்து போலீஸில் கம்ப்ளைண்ட் செய்கிறாங்க. ஆனால் யாரும் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. உடனே நேர்மையான அதிகாரியாக இருக்கும் ஹீரோ எஸ்பி ஆதியனுக்கு கடிதம் எழுதுறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ அவரின் உளவாளியான பேட்டரி கிட்ட விசாரிக்க சொல்றாரு. அவர் போதைப் பொருள் இருக்கும் மூட்டையில் ட்ராக் செட் பண்ணி யார் என்பதை கண்டுபிடிக்கிறாரு. யாருன்னு பார்த்தா அது முன்னாடி ஒரு கடத்தல் கும்பல் தலைவனை ஒருத்தனை காட்டினாங்கல்ல, அவன்னு தெரிய வருது. உடனே ஆதியன் அங்கு சென்று சுத்தி வளைத்து பிடிக்கிறாரு. அவனை என்கவுண்டர் பண்ணலான்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு ஹீரோ. அப்ப அங்க இருந்த போலீஸை பார்த்து வில்லன் இதுல இவருக்கும் பங்கு போகுதுன்னு சொல்ல, உடனே ஹீரோ வில்லனிடம் துப்பாக்கி கொடுத்து போலீஸை சுட்டுட்டு தப்பிச்சுக்கோன்னு சொல்ல, வில்லனும் போலீஸை சுட்டுட்டு தப்பிக்க ஹீரோ வில்லனை என்கவுண்டர் பண்றாரு. உடனடியாக ஆக்ஷன் எடுத்த போலீஸ்க்கு பாராட்டும் குவியுது. பத்திரிகை பேட்டி ஒன்றில் இதற்கு முக்கிய காரணம் சரண்யா டீச்சர்னு சொல்ல, சரண்யா டீச்சர் ஃபேமஸ் ஆகுறாங்க. ஹீரோ வீட்லேயும் ஃபேமிலி ஃப்ரெண்டாகவும் ஆகுறாங்க. அவங்க மேலே படிக்க சென்னைக்கு வர்றாங்க. ஒரு ஸ்கூல்ல படிப்பையும் தொடர்றாங்க. அங்கு மர்மமான முறையில் மிகவும் கொடூரமாக கொல்லப்படுறாங்க. இதை அறிந்த ஹீரோ இந்த கேஸை நான் விசாரிக்கிறேன்னு கேட்க கொடுக்க மறுக்கும் மேலிடம். இதை விசாரிப்பதற்கு ஆதிஸ் என்ற அதிகாரியை நியமிக்க விசாரணையில் கொலை நடந்த ஸ்கூல்ல ஹெல்மெட் கிடைக்க, ஹெல்மெட் குணான்றவருன்னு தெரிய வருது. அவர் கம்ப்யூட்டர் சர்வீஸ் செய்பவர்னு தெரிய வருது. உடனே அவரது கடையில் செக் பண்றாங்க. அப்போ சரண்யாவோட செல்போனு, ராடு இதெல்லாம் கிடைச்ச உடனே அவர் தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணி அவரை அடித்து அரெஸ்ட் பண்றாங்க. அவருக்கு அடி அதிகமாக பட்டனால ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்குறாங்க. ஆனால் குணா அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு. இதனால ஏற்கனவே விசாரிச்சவங்கள்ட்ட இருந்து மாறி ஹீரோவுக்கு இந்த கேஸ் கைமாறுது. தப்பித்த குணாவை ஒரு கட்டத்தில் ஹீரோ என்கவுண்டர் செஞ்சிடறாரு. என்கவுண்டர் எதற்காக நடந்தது என்பதற்கு ஆதாரமாக ஒரு வீடியோவையும் சமர்ப்பிக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்து விசாரணை தொடங்கும் சத்யதேவ்ங்கிறது அமிதாப் பச்சன் அவர்கள். அப்போது என்கவுண்டர் செய்யப்பட்ட குணா என்பவர் நிரபராதின்னு தெரிய வருது. யார் அந்த உண்மையான குற்றவாளி, ஆந்திராவை சேர்ந்த ஒரு ரவுடி என்பது தெரிய வர, அவனை பிடித்து கோர்ட்டில் ஆஜர்படுத்த போகும்போது மர்ம நபர்களால் கொல்லப்படும் கொலையாளி. அடுத்தடுத்து ஹீரோ குடும்பத்திற்கு கொலை முயற்சி, உளவாளி பேட்டரி கொல்லப்படுவது என பரபரப்பாக செல்லும் சூழலில் குணா மீது குற்றம் சொன்ன அனைவரையும் விசாரிக்கும் பொழுது குணா வேலை செய்த ஆபீஸில் அவனை பற்றி தவறான ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. உடனே ஹீரோ அவர்களை சந்தேகப்படும் பொழுது இதற்கு பின்னால் நாட் கோச்சிங் சென்டர் பெயர் அடிபட அதன் ஓனர் நட்ராஜ் என்பவர் தான் உண்மையான குற்றவாளி என கண்டுபிடிக்கும் ஹீரோ. ஆனால் அவருக்கு அரசியல் பின்புலமும் பணபலமும் போலீஸ் அதிகாரிகளும் அவருக்கு துணையாக இருக்க, அதை மீறி ஹீரோ அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதை மிகவும் விறுவிறுப்பாக சொல்லும் படம் தான் வேட்டையன். இந்த படத்தின் மொத்த வசூல் நிலவரத்தையும் பார்ப்போம். டே 1 தமிழ் 23 கோடியே 61 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 3 கோடியே 95 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 8 கோடியே 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடியே 75 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 5 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 35 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 78 கோடியே 56 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. உண்மையாலுமே சூப்பர் கலெக்ஷன். ஆனால் 100 கோடி ரூபாய்க்கு மேலே எதிர்பார்த்தது தான். ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் சூப்பர் கலெக்ஷன் இது. டே 2 தமிழில் 17 கோடியே 10 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 3 கோடியே 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 4 கோடியே 2 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடியே 70 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 35 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 11 கோடியே 2 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 40 கோடியே 99 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெண்டாவது நாளும் சூப்பர் கலெக்ஷன். அது அப்படியே தமிழ்லேயும் நல்ல ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. அதே மாதிரி ஓவர்சீஸ்லேயும் ஓவர்சீஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு. இருந்தாலும் ரெண்டாவது நாள் 11 கோடின்றது பெரிய விஷயம்தான். டே 3 தமிழில் 19 கோடியே 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு.
கேரளாவில் 3 கோடியே 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 3 கோடியே 5 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடியே 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 15 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 10 கோடியே 75 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 40 கோடியே 75 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. 3வது நாளும் நல்ல கலெக்ஷன். 3வது நாள் வந்து தமிழில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 19 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பரவாயில்ல உண்மையாலுமே. டே 4 தமிழில் வந்து 14 கோடியே 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 2 கோடியே 70 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 2 கோடியே 90 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 90 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 13 கோடியே 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. 4வது நாள் ஓவர்சீஸில் நல்ல இன்க்ரீஸ் இருக்குது. டே 5 தமிழில் 4 கோடியே 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 70 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 1 கோடியே 2 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 60 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 43 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 2 கோடியே 25 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 9 கோடியே 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இப்போ 4 நாள் கலெக்ஷன் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. 5வது நாள் வந்து அப்படியே ட்ராப் ஆகிருக்கு. இதுக்கு காரணம் வந்து படம் வந்து விமர்சன ரீதியாக நல்லா இல்லைன்னு கிடையாது. எல்லா இடத்துலையும் வந்து சரியான மழை, அதனால தான் வந்து ட்ராப் ஆகிருக்கு. டே 6 பார்த்துருவோம். தமிழில் வந்து 2 கோடியே 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 62 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 85 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 90 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 45 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1 கோடியே 95 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 7 கோடியே 57 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து இந்த மழைன்றனால தான் வந்து இது அப்படியே வந்து ட்ராப் ஆகி போயிட்டுருக்கு. டே 7 தமிழில் வந்து 3 கோடியே 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 55 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 65 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 60 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 30 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1 கோடியே 53 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 7 கோடியே 3 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4 நாள் வந்து கலெக்ஷன் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து இந்த மழை காரணமாக தான் வந்து 5வது நாள் 6வது நாள் 7வது நாள் அப்படியே ட்ராப் ஆகிருக்கு. ஒருவேளை அதுக்கடுத்து இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்ப்போம். நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வீக்கெண்டு டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸை பார்த்துருவோம். தமிழில் வந்து 84 கோடியே 51 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 5 கோடியே 52 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 20 கோடியே 69 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 17 கோடியே 95 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6 கோடியே 63 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 76 கோடியே 30 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ஃபுல்லாக கலெக்ஷன் பண்ணது வந்து 221 கோடியே 60 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இப்போ செகண்ட் வீக்கெண்டு முடிவில் எவ்வளோ டோட்டலாக கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு பார்க்குறோம். தமிழில் வந்து 102 கோடியே 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 18 கோடியே 30 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 24 கோடியே 18 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 20 கோடியே 35 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 கோடியே 73 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 81 கோடியே 90 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. 2 வார முடிவில் வந்து 255 கோடியே 86 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு வீக்கெண்டில் வந்து அந்த 4 நாளுக்கு அப்புறம் வந்து ட்ராப் ஆனது, அதுக்கடுத்து வந்து இன்க்ரீஸ் ஆகலை. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் 84 கோடியே 51 லட்ச ரூபா. செகண்ட் வீக்கெண்ட் முடிவில் அந்த ஒரு வாரம் முடிவில் வந்து 102 கோடியே 40 லட்ச ரூபா தான் வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்லையும் ஃபுல்லாகவே ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ வந்து லைஃப் டைம் கலெக்ஷனாக பார்த்துருவோம். தமிழில் 111 கோடியே 55 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 19 கோடியே 70 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 25 கோடியே 23 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 21 கோடியே 61 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 11 கோடியே 27 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 85 கோடியே 5 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 274 கோடியே 43 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. இது உண்மையாலுமே வந்து சூப்பர் கலெக்ஷன். அதே மாதிரி வந்து இந்த படம் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ளாப்புன்னெலாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதோட உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற ரீஜியனில் எல்லா ரீஜியன்லேயுமே வந்து வேட்டையன் வந்து பெரிய லெவல் ஹிட்டு தான். தமிழில் வந்து தேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து ஜாஸ்தியாக போனனால, ஏன்னா 111 கோடி தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆனால் தேட்ரிக்கல் ரைட்ஸே வந்து பார்த்திங்கன்னா 70 கோடி ரூபாய்க்கு மேலேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து தமிழில் மட்டும் வந்து கொஞ்சம் வந்து வசூல் கம்மி தான்.
ஆனால் மற்ற ரீஜியனில் எல்லா இடத்துலையுமே வந்து படம் வந்து ப்ராஃபிட்டபுளான படம் தான். அதே மாதிரி லைக்காவுக்கு இந்த படம் வந்து ஒரு லாபகரமான படம் தான். இந்த நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேன்கவ் சேனலை.